ஃபைனலாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் 2020க்கான டேட்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இது அக்டோபர் 16லேருந்து அக்டோபர் 21 6 நாளுக்கான சேல் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுடைய ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 7 நாள் அக்டோபர் 15லேருந்து 21 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து இது அக்டோபர் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 21 வரைக்கும் 6 நாள் வந்து உங்களுக்கு எல்லா இதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு கிளாதிங் லைன் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து ஆஃபர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஆஃபர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அக்டோபர் 15-16 வரைக்கும் யாருமே வந்து எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் வாங்காதீங்க. ஏன்னா எக்ஸலண்ட் ஆஃபர்ஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவங்க இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்க ஆஃபர்ஸ் என்னென்ன அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் 2020ல் மொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து காமனான ஆஃபர், அதாவது ஃப்ளிப்கார்ட் வந்து யார் யாரோட கொலாப் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ பேங்க்கோட பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ எஸ்பிஐ யூசர்ஸ் எல்லாருமே, அதாவது எஸ்பிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வரும். அதாவது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட்டில் வந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கலாம் எஸ்பிஐ யூஸராக இருந்தால், அதாவது எஸ்பிஐயுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா. அடுத்ததாக வந்து பேடிஎம், நீங்கள் பேடிஎம் வழியாக பணம் பே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லை நிறைய பேங்க்ஸில் வந்து உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ்லையும் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. டெபிட் கார்டு இஎம்ஐயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுடைய பே லெட்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஷாப் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக பணம் பே பண்ணிக்கலாம், அந்த ஆஃபரும் இருக்குது. அதோட ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு ஆஃபரும் இருக்குது. இதில் 5% கேஷ்பேக் இருக்கும். இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேயே வந்து அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை சாம்சங்கோட கொலாப் பண்ணி கேலக்ஸி ஃபாரெவர், அதாவது வந்து ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இந்த பிளானில் வந்து நீங்கள் சாம்சங்குடைய மொபைல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் வெறும் 70% நீங்கள் பே பண்ணால் போதும். பேலன்ஸ் இருக்க 30% வந்து 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பே பண்ணலாம். அப்படி இல்லை அந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆஃபர் ஒருவேளை நீங்கள் சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால். அடுத்ததாக வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. ஒரு உடஞ்ச ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஃபீச்சர் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க ஆஃபர்ஸ் நீங்கள் வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் ஒரு எலக்ட்ரிக் குட்ஸ் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும். ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் வந்து மொபைல் ஃபோன்ஸுக்கான ஆஃபர்ஸ் இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த டீலில் எது பெஸ்ட் அதையும் வந்து கடைசியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரேசி டீல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், உண்மையிலே கிரேசி டீல் தான் இது. எல்ஜியுடைய G8x திங்க்யூ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அட் ப்ரெசென்ட் 54,000க்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து உங்களுக்கு அண்டர் 20K, அதாவது 19,990 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு எல்ஜி தரப்புலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு டுவல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன். இது OLED பேனல், கொரில்லா கிளாஸ் 6ஓட வருது. ஸ்னாப்ட்ராகன் 855 உங்களுக்கு அண்டர் 20K அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது 70,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருந்தது. பட் இப்போ வந்து அண்டர் 20K அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர். இதோட செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32 மெகா பிக்சல், ரியர் சைடில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒன் ஆஃப் த பெஸ்ட் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4000 mAh பேட்டரி, 21 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஃபோல்டபுள், அதாவது டுவல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இது பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 54,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 20,000க்கு கீழே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது கிமிக்கா என்ன அப்படிங்கிறது வந்து அன்றைக்கி தான் நமக்கு தெரியும், சேல் அன்றைக்கி தான். ஒருவேளை கிடச்சிதுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சர்ப்ரைசிங்காக ரியல்மியுடைய C சீரீஸ்க்கும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ரியல்மியுடைய C சீரீஸ் வந்து எப்போவுமே வந்து இவங்க அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணுறதுனால ஆஃபர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த வாட்டி ரியல்மி C12க்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு இப்போ வந்து 11,000க்கு அவைலபிளாக இருக்கும். ஆஃபரில் வந்து உங்களுக்கு 8,000, அதாவது 7,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். என்ட்ரி லெவல், அதாவது நீங்கள் ஒரு 8,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா ரியல்மியுடைய C12 வந்து பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். அதே SBI கார்டில் வாங்கினீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்குது இதில். அடுத்தது ஒப்போவுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 வாட்டி சேல்
வந்தப்போ கொடுத்த அதே ஆஃபர் தான் ஒப்போடைய ரெனோ சீரீஸில் ஒப்போ ரெனோ 2F இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 19,990க்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து இப்போ வந்து 16,990 ரூபாய்க்கு வந்து ஆஃபரில் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட் கேமரா 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா இருக்குது, OLED பேனல் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P70ல் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஓகே. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஃபரில் ஒரு டீசென்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம், பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக போக்கோ பிராண்டு கீழே போக்கோ M2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ உங்களுக்கு 16,999ல் அவைலபிளாக இருக்கும். ஆஃபருக்கு அப்புறம் உங்களுக்கு 12,999 அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 720G 5000 mAh பேட்டரி. ஸோ Snapdragon 720G வந்து உங்களுக்கு 12,999 அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட் ஆஃபர். அடிஷ்னலாக நீங்கள் SBI கார்டு யூஸராக இருந்தால் உங்களுக்கு 10% அடிஷ்னல் ஆஃபர் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் போக்கோ M2 Pro. அடுத்ததாக Infinix உடைய Hot 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்து 12,999க்கு அவைலபிளாக இருக்கும். ஆஃபரில் வந்து உங்களுக்கு 9,499 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு Infinix உடைய Hot 10 வந்து லான்ச் ஆகும்போது பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படிங்கிறதுனால வந்து இதோட ப்ரொடெசஸருக்கு வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு குவாட் கேமரா 5000 mAh பேட்டரி. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்க ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் மோட்டோரோலாவுடைய ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் ரீசெண்டாக மோட்டோரோலா தரப்புல வந்து லான்ச் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா இது Snapdragon 730G கொடுத்துருந்தாங்க. குவாட் கேமரா 64 மெகா பிக்சல், பாப்அப் கேமரா அதனால ஃபுல் வியூ டிஸ்பிளே 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. 5000 mAh பெஸ்ட் பேட்டரி செக்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து மோட்டோரோலா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இப்போ வந்து 19,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இப்போ ஆஃபரில் உங்களுக்கு 15,999 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து மோட்டோரோலாவுடைய ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 15,999 ரூபாயில் ஒரு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். சாம்சங்குடைய A50s இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்குடைய A சீரீஸ்லேயே ரொம்பவே பாப்புலராக இருந்த ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து இப்போ உங்களுக்கு 24,900க்கு அவைலபிளாக இருக்கும். ஆஃபரில் 13,999 ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 14,000 அப்படிங்கிறது பிக் டீல். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Exynos 9611 இது AMOLED பேனலில் கொடுத்துருந்தாங்க. 4000 mAh பேட்டரி, 48 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல். அடிஷ்னலாக இதில் நாக்ஸ் செக்யூரிட்டி இருக்குது. சாம்சங்குடைய பெஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ சாம்சங்குடைய A50s ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விவோடைய V19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இது 25,000க்கு அவைலபிளாக இருக்கும். ஆஃபர் அப்படின்னு போட்டு 24,990 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த ஆஃபருமே கிடையாது விவோவுடைய V19ல். பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தீங்கன்னா 4,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த ஆஃபர்ஸும் இவங்க கொடுக்கல. இப்போ என்ன சேல் ப்ரைஸில் இருக்கோ அதே ப்ரைஸ் தான் அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் விவோவுடைய V19 இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ரெட்மியுடைய K20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 22,999 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போவும் வந்து இது ஒரு 23,000-24,000க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ பெரிய ஆஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது Snapdragon 855 ஷாமியுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் ரெட்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் இப்போ இவங்க ரிவீல் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய லிஸ்ட் இது தான். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் வந்து 80% வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப்டாப்ஸ், அதுக்கப்புறம் கேமரா இதிலலாம் 80% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் எதில் வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு ரிவீல் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் ரிவீல் பண்ண அப்புறம் அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் லேப்டாப் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ லேப்டாப் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு வந்து இவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறதுல பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேசி டீல். அதாவது எல்ஜியுடைய ஸ்மார்ட் ஃபோன் டுவெல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிரேசி டீல். பட் இது ஒரு கிமிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் இது ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சாம்சங்குடைய A50s. ஏன்னா நிறைய பேர் சாம்சங் ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ சாம்சங்குடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு நாக் செக்யூரிட்டியோட வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக போக்கோவுடைய M2 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து Snapdragon 720G இந்த ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்கறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். அதே பட்ஜெட் கேட்டகரியில் வந்து ரியல்மியுடைய C12 வந்து உங்களுக்கு பெஸ்ட் டீலில் இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதே சமயத்தில் வந்து
கம்மி விலையில் வேணும்னா மோட்ரோலாவுடைய ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் இப்போ வரைக்கும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது. ஃபர்தராக வந்து இவங்க நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ரிவீல் பண்ணுவாங்க. நம்மளுடைய டெக் நியூஸ்லையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக இன்னொரு டெடிகேட்டட் வீடியோவும் நான் இதுக்காக ரெடி பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, அமேசான்லேயும் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது. OnePlus 80 அங்கே தான் லான்ச் ஆகுது. அதே சமயத்தில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃபர்ஸ் அங்கேயும் வருது. ஸோ நீங்கள் ஒரு வேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக மிட் ஆஃப் அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஆஃபர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.